வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு S3 சொல்யூஷன். நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபீல்டு சர்வே டிராஃப்ட்ஸ்மேன் அவரோட ஜாப் நேச்சர் அண்ட் ப்ரமோஷன் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்தர் அந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஆஃப் சர்வே செட்டில்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஒரு ஹெராக்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா சர்வே அண்ட் செட்டில்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சர்வே விங், ஒரு சென்ட்ரல் சர்வே ஆஃபீஸ், அதுக்கப்புறம் செட்டில்மெண்ட் விங், மாடர்னைஸ்ட் ஃபோட்டோ ஜிங் ப்ரெஸ், அதுக்கப்புறம் ST ஒரத்தநாடு. இது சர்வே ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன். சரிங்களா, இதுதான் வந்து சர்வே டிபார்ட்மெண்ட்டோட ஒரு ஹெராக்சி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து கமிஷனர், அதாவது கமிஷனோட சென்னை ஆஃபீஸோட ஹெராக்சி. அதில் பார்த்தீங்கன்னா கமிஷனர் இருக்காரு, அதுக்கப்புறம் அடிஷனல் டைரக்டர், அப்புறம் சென்ட்ரல் சர்வே ஆஃபீஸ், டைரக்டர் ஆஃப் சர்வே அண்ட் செட்டில்மெண்ட், அப்புறம் சர்வே ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன், அப்புறம் ரீஜனல் சர்வே ஆஃபீஸ் இருக்கு. எங்கெங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை. இப்போ சென்ட்ரல் சர்வே ஆஃபீஸ் கீழே பார்த்தீங்கன்னா என்னன்னா ஜாயிண்ட் டைரக்டர் டெக்னிக்கல் இருக்காரு, டெப்டி டைரக்டர் இருக்காங்க, அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் டெக்னிக்கல், அதே போல ஜாயிண்ட் டைரக்டர் சர்வே. அது கீழே பார்த்தீங்கன்னா நேராக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ், அதாவது சென்ட்ரல் சர்வே ஆஃபீஸ் கீழே தான் வந்து பொதுவாக நீங்கள் வருவீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டைரக்டரேட் ஆஃப் சர்வே அண்ட் செட்டில்மெண்ட்ல ஜாயிண்ட் டைரக்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சர்வே ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன்ல ஒரு பிரின்சிபல் இருக்காரு. அப்புறம் ரீஜனல் சர்வே ஆஃபீஸ் பாருங்க, அதில் பார்த்தீங்கன்னா ரீஜனல் டெப்டி டைரக்டர், அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் சர்வே அண்ட் லேண்ட் ரெக்கார்ட்ஸ், டெக்னிக்கல் ஆஃபீஸர். சரிங்களா, இதை போல் இது கீழே பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் கீழே பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் விங் இருக்கு. அந்த டெக்னிக்கல் விங்ல தான் டிராஃப்ட்ஸ்மேன், சீனியர் டிராஃப்ட்ஸ்மேன், ஹெட் டிராஃப்ட்ஸ்மேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்டின்னு ஒரு போஸ்ட் இருக்கு. அது எம்டின்னு கிளியரா தெரியல என்னன்னு, டெக்னிக்கல் விங் கீழே. சரிங்களா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்டு விங், அதாவது நம்ம பார்த்த ரீஜனல் சர்வே ஆஃபீஸோட ஃபீல்டு விங்ல பார்த்தீங்கன்னா ஃபீல்டு விங்கை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஆஃப் சர்வே, அப்புறம் டெப்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் சர்வே, சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் சர்வே, ஃபிர்கா சர்வேர், ஃபீல்டு சர்வேயர், ஃபீல்டு அசிஸ்டன்ஸ். அதாவது இப்போ ஃபீல்டு சர்வேயராக இருந்தால் அடுத்து உங்களுக்கு என்ன ப்ரமோஷன்னா ஃபிர்கா சர்வேயராக இருக்கும். அதுக்கடுத்து சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் சர்வே, டெப்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் சர்வே, அப்புறம் இன்ஸ்பெக்டர் ஆஃப் சர்வே. இதுதான் வந்து உங்களுடைய ஃபீல்டு ஃபீல்டில் இருக்க ஃபீல்டு சர்வேயர், டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கவங்க. அதெல்லாம் டிராஃப்ட்ஸ்மேனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிராஃப்ட்ஸ்மேன், லேண்ட் ரெக்கார்ட் டிராஃப்ட்ஸ்மேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீனியர் டிராஃப்ட்ஸ்மேன், ஹெட் டிராஃப்ட்ஸ்மேன், மேனேஜர் டெக்னிக்கல். சரிங்களா, அதான் எம்டிங்கிறது அங்கே மேனேஜர் டெக்னிக்கல். சரிங்களா, இதுதான் ரீஜனல் ஆஃபீஸ் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரீஜனல் ஆஃபீஸ் தான் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, திரும்பி அதே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம், டிஸ்ட்ரிக்ட் வைஸ். இதான் டிஸ்ட்ரிக்ட் வைஸில் இருக்க வேக்கண்ட் சேம் தான். அதான் ஃபீல்டு சர்வேயர், ஃபிர்கா சர்வேயர், சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் சர்வே, அதுக்கப்புறம் டெப்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் சர்வே, அப்புறம் இன்ஸ்பெக்டர் ஆஃப் சர்வே. அதே மாதிரி டிராஃப்ட்ஸ்மேன், லேண்ட் ரெக்கார்ட் டிராஃப்ட்ஸ்மேன், சீனியர் டிராஃப்ட்ஸ்மேன், ஹெட் டிராஃப்ட்ஸ்மேன், மேனேஜர் டெக்னிக்கல். இதுதான் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்க ப்ரொமோஷனல் அவனீஸோட ஹெராக்சி. சரிங்களா, ஓகே. தமிழ்நாடு ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன், அதாவது STன்னு போட்டுருங்க பார்த்தீங்களா, அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரத்தநாட்டில் இருக்கு. ஒரத்தநாட்டில் இருக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சர்வே கொடுக்குறாங்க, சர்வேக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. யாருக்குன்னா VOனா 30 நாள், சர்வேயராக நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா சர்வேயர்ஸ்க்கு வந்து 90 நாள் இன்க்ளூடிங் ப்ராஜெக்ட் ஒர்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வே டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் இன்க்ளூடிங் டிராஃப்ட்ஸ்மேன் அவங்களுக்கு 28 நாள் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க சர்வே டிபார்ட்மெண்ட், அதாவது STI சர்வே ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் ஒரத்தநாட்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஓன்னு ஒரு போஸ்ட் இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் சர்வே ஆஃபீஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும்தான் இருக்கு. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆஃபீஸ் சிட்டுவேட்டட் மெயின் நேம் இன் எம்ப்ளாயிஸ் ஆஃப் ஆஃபீஸ் சிட்டுவேட்டட் மானிட்டர், அதாவது எல்லாத்தோட ஒர்க்கையும் மானிட்டர் பண்ணுறதுக்காக. சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன்ஸ். அதாவது நீங்கள் ஃபீல்டு சர்வேயராகவோ டிராஃப்ட்ஸ்மேனாவோ சர்வே டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு ப்ரொசீஜர். சரிங்களா, அதை பற்றி நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுங்க அந்த வீடியோ. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது கொரி இருந்தால் வாட்ஸ்அப் நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்க, டைம் எடுக்கும்போது ரிப்ளை பண்ணுறேன். மறக்காம இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரம் S3 சொல்யூஷன். பாய்.